السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, சலவாத்தும் சலாமும் சத்திய சூதர் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் தம் வழி பின்பற்றி வாழ்ந்திட்ட சத்திய சஹாபாக்கள், தாபீயின்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாகுக என பிரார்த்தித்து என்னுடைய துவங்குகின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான வெயில் காலத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அரசாங்கத்தில் குடிமை பாதுகாப்பு துறை என்று ஒரு துறை இருக்கு. இந்த குடிமை பாதுகாப்பு துறை துவங்கி இருக்குகின்ற இந்த கடுமையான வெப்ப காலத்தை குறித்து பொதுமக்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறாங்க. என்னான்னு சொன்னா, இந்த மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த வெயிலுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். 45 செல்சியஸிலிருந்து 55 செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கடுமையாக இருக்கும். எனவே பொதுமக்களாகிய நீங்கள் காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெயிலினுடைய முழு பார்வை உங்கள் மீது படும்படி வெளியே போகாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ளவர்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மூச்சு திணறல் உள்ளவர்கள் மற்ற காலங்களை விட கடுமையான இந்த வெப்பத்தின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நீங்க மருத்துவரை அணுகிக்கங்க. இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தினால தாங்க முடியாத விஷ ஜந்துகள் உங்களுடைய இல்லங்களை நோக்கி வரக்கூடும். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த குடிமைத்துறை ஒரு அறிவிப்பை வெளியாக்கி இருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்ச நாளைக்கு முந்தி குளிர் அடிச்சிச்சு, இப்ப வெயில் அடிக்குது. இந்த பருவங்கள் மாறி வருவதையும் இரவு பகல் மாறி வருவதையும் பார்க்கக்கூடிய ஈமான் கொண்ட மக்கள் நாம் இதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இந்த பருவ மாற்றங்களை பார்த்து இதெல்லாம் ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா
ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க முடியாது. இந்த பருவ மாற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது என்று யோசிக்க வேண்டுமா? பருவங்கள் மாறி வருவதும் இரவு பகல் மாறி வருவதிலேயும் இறைவனுடைய வல்லமை அத்தாட்சி இதில் இருப்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. தவறு செய்து விடக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நரகத்தை தண்டனையாக கொடுப்பான் அப்படின்னு நாம் நம்பி இருக்கிறோம் இல்லையா? எதற்கு இந்த ஹதீஸை நான் சொல்ல வருகிறேன் என்றால், கொஞ்ச நாளைக்கு முன்பு குளிரடித்த இந்த உலகம் இப்போது ஏன் வெக்கையை கக்குகிறது? இதை விளக்குவதுதான். இதை குறித்து மார்க்கம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். நரகம் முழுமையாக மூடப்பட்டு இருக்கும், காத்து இருக்காது. நரகத்தினுடைய வெப்பம் உள்ள கொடூரமானதாக இருக்கும். ஒரு முறை நரகத்தினுடைய ஒரு பகுதி இறைவனிடத்தில் முறையிட்டதாம். இறைவா, கடுமையான வெப்பத்தின் காரணமாக நரகத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்றுவிடும் அளவுக்கு இருக்குது அப்படின்னு முறையிட்டு கொஞ்சம் எங்களுக்கு காத்து வேணும் என்று அது கேட்டுச்சாம். அப்போதுதான் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு வருடத்துக்கு 2 வாய்ப்பை கொடுக்குகின்றான். 2 முறை மூச்சு விடுவதற்கு வாய்ப்பு கொடுக்குகிறான். நரகம் விடக்கூடிய மூச்சு தான் இந்த கோடை கால வெயில். அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், فَإِنَّ شِدَّةَ الْحَرِّ مِنْ فَيْءِ جَهَنَّمَ. இந்த கோடை காலத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொடூரமான வெயிலினுடைய வெக்கை இருக்குகின்றதே, நரகம் விடக்கூடிய மூச்சு என்று சொன்னார்கள். அப்ப வருடத்துக்கு 2 முறை நரகத்துக்கு மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்குகின்றான். ஒரு மூச்சு இந்த கோடை காலத்தில் விடுகிறது, அதுதான் இந்த வெப்பம். இன்னொரு மூச்சு உலகத்தினுடைய உஷ்ணத்தை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறதா. மூச்சை இழுத்துக் கொள்ளுகிறது. மூச்சை விடுவது வெப்பம், மூச்சை இழுத்துக் கொள்ளுவதுதான் குளிர்காலம். உலகத்தில் உள்ள வெப்பத்தை நரகம் இழுத்துக்கிற போது இந்த உலகம் குளிராக போயிடும். எப்படி வெப்பம் ஏற்படுது, குளிர் ஏற்படுது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நரகத்தை குறித்து குர்ஆன் ஹதீஸ் நமக்கு நிறையவே சொல்லி காட்டும். வெப்பம் தாங்க முடியல, இது மக்களுக்கு தீமை பயக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது. இந்த வெப்பத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்தினுடைய வெப்பம், அந்த வெப்பத்தில் வெப்பம் இருக்குகிறதே, அதில் 70ல் 1 பகுதி தான் இந்த கோடையில நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வெப்பமாகும். 70 மடங்குல 1 மடங்கு வெப்பம்தான் இது என்று சொன்னால் 69 மடங்கு அதிகமாக கொண்டிருக்கின்ற
நரகத்தின் கொடூரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து மறுமையை அஞ்ச வேண்டும் என்பதுதான் இந்த கோடை நமக்கு தரக்கூடிய பாடமாக இருக்குது. நரகத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க. இன்னைக்கு கடுமையான வெப்பம், ஏசி உள்ளவங்க ஏசியை போட்டுக்கிட்டோம், வசதி கம்மியாக உள்ளவர்கள் மின்விசிறியை போட்டுக்கிட்டாங்க, இன்னும் வசதி கம்மியாக உள்ளவர்கள் கைவிசிறியை கொண்டு தங்களை பாதுகாக்கிறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளை மஹ்ஷர் பெருவழியில மனிதர்கள் எல்லாம் நீதி விசாரணைக்காக வேண்டி நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்களுடைய கோலம் எப்படி இருக்கும் தெரியுமா? காபீர்கள் இவர்கள் வேர்வை தாங்க முடியாமல் அவர்களுடைய உடலில் இருந்து வழிந்த வேர்வை காதில் பாதியையும் வாய் வரைக்கும் இருக்குமா. எதுவும் பேசாத, எதுவும் கேட்காத. இது காஃபிருக்கு. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமுக்கு அவரவருடைய பாவத்துக்கு தகுந்தவாறு வெப்பத்தின் காரணமாக உடலில் இருந்து வெளியேறிய வெக்கை, வேர்வை சிலருக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு கிரண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். அவர்களுடைய நன்மை தீமையை பொறுத்து இந்த அளவு மாறுபடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, சிறிது நேரம் கரண்டு போயிட்டு லேசா வேர்த்துட்டா இந்த துடி துடிக்குகின்றோமே, நாளை மஹ்ஷர் பெருவழியில் நீதி விசாரணைக்காக வேண்டி நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும் போது அந்த உஷ்ணத்தின் காரணமாக வரக்கூடிய வேர்வையினுடைய அளவு இந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதற்காக வேண்டிதான் இந்த பருவ மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு காட்டி தருகின்றான். இந்த வெப்ப காலத்தை குறித்து ஹதீஸுக்கள் அப்படியே பதிவு செய்து வரும்போது ஒரு ஹதீஸை காட்டுறான். நிழல்களே இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவெளியில காபிர்கள் ஒரு பக்கம் வெப்பம், ஒரு பக்கம் வியர்வை கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஈமான் கொண்ட மக்கள் தங்களுடைய செயலுக்கு தோதுவாக நம்முடைய நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலையில இருப்பாங்க. இப்படி ஒரு சூழல்ல அல்லாஹ் தஆலா 7 நபர்களுக்கு மட்டும் தன்னுடைய அர்ஷுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிழலில் அபயம் அளிப்பானாம், தங்குவதற்கு அனுமதிப்பானாம். 7 கூட்டத்தார்கள். முதலாவதாக சொன்னாங்க, இமாமுன் ஆதிலோன், நீதமான ஆட்சியாளர். நீதமான ஆட்சியாளர் அப்படின்னு சொன்ன உடனேயே மாவட்ட ஆட்சியாளர், நாட்டை ஆளக்கூடியவர்கள் என்று போயிடாதீங்க. நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடியவர்களாக இருக்குகிறோம். மனைவிக்கு கணவனாக, குடும்பத்துக்கு தலைவனாக என்று எல்லோருமே ஏதாவது ஒரு பொறுப்பை சார்ந்து இருக்குகின்றோம்.
நமக்கு கீழ் இருக்கக்கூடிய பொறுப்பில் யார் நீதத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மஹ்ஷர் பெருவெளியில், நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவெளியில தன்னுடைய அர்ஷுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிழலில் இடமளிப்பானா. இரண்டாவதாக வஸாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இளைஞர்கள், சில இளைஞர்களுக்கு, எந்த இளைஞர் அருமையான அந்த இளமை பருவத்தை இறை வணக்கத்தில் கழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல தொழுகையாளிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இளைஞர்கள் கம்மி, முதுமை அடைந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. இளமை பருவத்தை யார் வணக்கத்தில் கழித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அரிசுக்கு கீழ் நிழலிக்குகின்றான். மூன்றாவதாக முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுவது. என்ன வேலையாக வெளியே போயிருந்தாலும் தொழுகை நேரம் வந்துடும், பள்ளிவாசலுக்கு போகணும். இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, பள்ளிவாசலுக்கு போகணும். இந்த வேலையை வேகமாக முடிக்கணும், ஏன் பள்ளிவாசலுக்கு போகணும் அப்படின்ட்டு பள்ளியோடு யார் தங்களுடைய கல்வை தொடர்பு படுத்தி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மஹ்ஷர், நிழலே இல்லாத மஹ்ஷர் பெருவெளியில் தன் அர்ஷுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிழலில் அல்லாஹ் இடமளிக்கின்றான். இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், ஆண்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் நாடி விட்டால் அரிசுக்கு கீழ் உள்ள நிழலில் இடம் கிடைக்கலாம். பெண்கள் என்ன செய்யறது? இந்த ஒரு சிறப்பு அவங்களுக்கு கிடைக்காம போயிருச்சே. அப்படி அல்ல. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுகின்றார்கள், ஆண்களாகிய உங்களுடைய கணவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இவர்களை குறித்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பெண்ணும் இந்த மஹ்ஷர் பெருவெளியில அரிசுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிழலில் இடமளிக்கக்கூடிய கூட்டத்தாரில் ஒருவராக அவர்களும் இருப்பார்களாம். 3 பேர். 4வது லிஹுப்பில்லாஹ், ஒருத்தரை நேசிப்பதும் வெறுப்பதும் அல்லாஹுக்காக நேசிக்கணும், அல்லாஹுக்காக வெறுக்கணும். இவனை பார்த்து கும்பிடு போட்டா இந்த துன்யாவில் ஏதாவது கிடைக்கும், அப்படி அல்ல. இவர் ஒரு தொழுகையாளி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர், பாவத்துக்கு அப்பாற்பட்டவர், எனவே அவரை நான் நேசிப்பது. இதுதான் லிஹுப்பில்லாஹ், ஒருவரை அல்லாஹுக்காக நேசிக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் வெறுக்கிறோம்னு சொன்னா அல்லாஹுக்காக வெறுக்கணும். புனிதமான காலம் ரமலானுடைய காலம். இந்த புனிதமான ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு வைக்கணும், முடியல அப்படின்னு சொன்னா எப்படி இவர் மாதத்தை கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா தான் நோன்பாளி இல்லை என்பதனை பொதுமக்களுக்கு காட்டக்கூடாது. போய் பப்ளிக்ல தலையில குல்லா போட்டுக்கிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தாருன்னா அவர் அந்த மாதத்தை அவமதித்த பாவி அவர். இதற்காக அவரை வெறுக்க வேண்டும்.
மாதத்தை கண்ணியப்படுத்த தவறிவிட்டார். ஆக அல்லாஹுக்காக ஒருவரை நட்பு கொள்வது, அல்லாஹுக்காக ஒருவரை வெறுப்பது, இந்த நோக்கத்தில் யார் செயல்படுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை அர்ஷுக்கு கீழ் நிழலளிப்பான் என்பது ஒரு கூட்டத்தார்களாவார்கள். ஐந்தாவதாக, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தீய வழியில் தன்னுடைய கருப்பை இழந்து விடக்கூடாது. ஆணுக்கும் கற்புண்டு, பெண்ணுக்கும் கற்புண்டு. பாவ செயல்களின் மூலமாக தன்னுடைய கருப்பை இழந்து விடாமல் யார் பாதுகாக்குகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிலவளிப்பான். ஆறாவதாக சொன்னார்கள், தர்மம் செய்வது. என்ன? நாம் செய்யக்கூடிய தர்மம் நம்முடைய இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு வலது கரத்தால் கொடுப்பது. இதை நீங்க சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்க. ரகசியமாக தர்மம் செய்வது, 4 பேர் பார்த்து மெச்சட்டும் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஒன்றை மட்டுமே நாடி யார் ரகசியமாக தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அரிசுக்கு கீழ் நிழல் அளிக்கின்றார். 7ஆவதாக சொன்னார்கள், ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன். ஒரு மனிதர் மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு துவா செய்யும் போது தேம்பி தேம்பி அழுகுவது இதுவல்ல பக்தி. தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூறி அவனுடைய நினைவால் கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதன், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அர்ஷுக்கு கீழ் உள்ள நிழலில் இடமளிப்பானாம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எதற்கு சொல்லி வருகிறேன் என்று சொன்னால், இந்த கோடை வெப்பத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லி வருகின்றேன். அந்த மஹ்ஷர் பெருவழியில இன்னைக்கு அறிஞர்கள் எழுதுறாங்க, சூரியன் பல கோடி மைல்களுக்கு மேல இருக்குது. இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து ஒரு இஞ்சி இறங்கினாலும் நிறைய தீப்பற்றி கொள்ளுமா இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா நாளை மஹ்ஷர் பெருவெளி என்பது, சூரியன் என்பது ஒவ்வொருவருடைய தலைக்கு மேல ஒரு பனைமரத்தினுடைய அளவுக்கு 1 மைல் தூரத்திலே தான் இருக்குமா. அப்படி இருக்கும் என்று சொன்னால் வெப்பம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நார் ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா. இந்த கோடையினுடைய வெப்பம் தான் கடுமை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? மஹ்ஷர் பெருவெளியில் அடிக்கக்கூடிய நரகத்தினுடைய வெப்பம் தான் மிக கொடுமையானது. லவ்கானு யஃப்கஹூன். நீங்கள் இதை விளங்குவர்களாக இருந்தால் இதுதான் உண்மையான செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெப்ப காலத்தின் மூலமாக மறுமையினுடைய சிந்தனை, நரகத்தினுடைய சிந்தனையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த பயானுடைய நோக்கமாக இருக்குகிறது. எனவேதான் இந்த கோடை காலத்துல நாம் செய்ய வேண்டிய அமலாக மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுது. அதில் முதலாவதாக, ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் மாலையிலையும் நரகத்தை விட்டு 3 முறை
அல்லது 7 முறை பாதுகாப்பு தேட வேண்டுமா? அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னு சொன்னா, ஆரம்பத்தில் நான் சொல்லி காட்டியது போல இந்த வெப்பம் இருக்குகிறதே நரகம் விடக்கூடிய மூச்சு. அது விடக்கூடிய மூச்சே இவ்வளவு கொடூரமானதாக இருக்குகிறது என்றால், நாம் செய்து விடுகின்ற தவறுகளுக்காக வேண்டி நரகத்தில் விழுந்து விட்டால் என்ன ஆகுவது? எனவேதான் இந்த கோடை காலத்துல காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், இறைவா எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று 3 முறை அல்லது 7 முறை ஓத வேண்டும் என்று ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.